லாஸ்ட்டா என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா வேர்னஸ் தியரி பத்தி பார்த்திருக்கோம். சோ இப்ப இதுல என்ன தியரி பார்க்கிறோம் அப்படின்னா பேலன்ஸ் பாண்ட் தியரி. இதோட நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா கெமிக்கல் பாண்டிங்ல நம்ம நல்லா டீடைலா பார்த்திருக்கலாம். சோ இங்க அதனுடைய லைக் அதே மாதிரி தான் இந்த இதுல இருக்கு. சோ இது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம என்ன பார்த்திருப்போம், மெட்டல் ஆட்டம் எல்லாமே நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல பார்க்குற மெட்டல் ஆட்டம் எல்லாமே என்னது டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னு பார்த்திருப்போம். டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னா என்னது 3D ஆர்பிட்டல்ஸ்ல 3D பீரியட்ல இருக்கக்கூடியவங்க. ஓகேவா? இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த தியரி படி மெட்டல் ஆட்டம் they are using its n-1d orbital or ns orbital for hybridization to get an equivalent set of orbitals of definite geometry such as tetrahedral, octahedral, etc. So இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஒரு மெட்டல் ஆட்டம் இருக்கிறப்போ என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய பேக் எண்ட் டி ஆர்பிட்டல் எஸ் ஆர்பிட்டல் அதெல்லாம் இப்படி வச்சுட்டு, ஓகேவா, இந்த மாதிரி அவங்களோட பேக் எண்ட் ஆர்பிட்டல்ஸ் வச்சுட்டு இதே மாதிரி என்ன பண்றாங்க, இந்த லிகன்ஸ் வரும் பத்தியா, லிகன்ஸ் கொடுக்குற ஆட்டம் தானே இங்க என்ன பண்றாங்க, ஒரு பாண்ட ஃபார்ம் பண்றாங்க. சோ இந்த மாதிரி அவங்க பண்ற தொட்டு என்ன ஆகுது, ஒரு ஸ்பெசிபிக் ஜாமெட்ரி என்ன ஆகுது அப்படின்னா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு இந்த பேலன்ஸ் பாண்ட் தியரியில இவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் அதோட மீனிங். சோ இவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய n-1d ஆர்பிட்டல் ns ஆர்பிட்டல்ஸை யூஸ் பண்ணி லிகன்ஸ் கூட ஃபார்ம் ஆகி ஒரு ஜாமெட்ரி என்ன பண்றாங்க, நம்மளுக்கு ஒரு ஸ்பெசிபிக் ஜாமெட்ரி கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டல் என்ன பண்றாங்க, தே ஓவர்லாப் வித் தி லிகண்ட் ஆர்பிட்டல் டு ஃபார்ம் அ பாண்ட். ரெண்டு பேரும் இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டல் சரி இந்த லிகண்ட் ஆர்பிட்டல்ஸ் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஓவர்லாப் ஆகி ஒரு பாண்ட் என்ன பண்றாங்க ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்க என்ன ஆகுது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. சோ அப்படின்றதையும் நம்ம இங்க பார்க்கலாம். சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றாங்க, கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருந்துச்சு அப்படின்னா அப்போ மெட்டல் ஆட்டம் இப்படி இருக்கு அண்ட் sp3 ஹைபிரிடைசேஷன் sp3 லைக் 4 இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்படி கூட மெட்டல் ஆட்டம் ஃபார்ம் பண்ணலாம். சோ இப்படி மெட்டல் ஆட்டம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி இப்படி பாருங்க. சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி 3D இங்கிலீஷ் இமேஜின் பண்ணி பாருங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இதோட கனெக்ட் ஆயிருக்கு. சோ இப்ப ஷேப்பை நம்ம இமேஜின் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா டெட்ராஹெட்ரல் ஷேப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகேவா? அதே மாதிரி இப்ப DSP2 பாருங்க. DSP2 எப்படி இருக்கும்னா ஸ்கொயர் பிளைனர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. சோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் பிளைனரோட ஸ்ட்ரக்சர் இங்க பாருங்க. இது மெட்டல் ஆட்டம், இந்த சைடு ஒரு லிகன், இந்த சைடு ஒரு லிகன், இந்த சைடு ஒரு லிகன், இந்த சைடு ஒரு லிகன். ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும். ஓகேவா? சோ இப்ப என்ன ஸ்ட்ரக்சர், ஸ்கொயர் பிளானர் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்ப அடுத்து ட்ரைகோனல் பைபிரமிடல் ஃபார் கோஆர்டினேஷன் நம்பர் 5. இது எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஒரு மெட்டல். ஓகேவா? இந்த சைடு ஒரு லிகன், இங்க ஒரு லிகன், இந்த சைடு ஒரு லிகன். ஓகேவா? சோ இப்ப இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே நீங்க பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா பாக்குறப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரைகோனல் பைபிரமிடல் மாதிரி. இதான் என்ன சொல்லுவாங்க, ட்ரைகோனல் பைபிரமிடல். ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம் தான். இதோட கான்ஃபிகரேஷன் என்னது sp3d2. ஓகேவா? சோ இப்ப இந்த தியரியில இது மட்டுமா இருக்கு ஸ்ட்ரக்சர் காம்ப்ளெக்ஸ். சோ நம்ம இங்க புரியுதா உங்களுக்கு, லைக் கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்கிறப்போ எனக்கு என்ன ஆகுது, ஒண்ணு sp3 வருது, இல்ல அப்படின்னா dsp2 வருது. சோ எப்ப sp3 எப்ப dsp2 வரும் அப்படின்றதை இந்த பேலன்ஸ் பாண்ட் தியரியில நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அதே மாதிரி கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்கிறப்போ ஒண்ணு sp3d2 வரலாம், இல்ல d2sp3 தான் வரலாம். எப்ப d2sp3 வரணும், எப்ப sp3d2 வரணும் அப்படின்றதெல்லாம் இந்த தியரியில நம்ம கொஞ்சம் டீடைலாவே பார்த்தேன். ஓகேவா? சோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட். இங்க பாருங்களேன், இங்க மெட்டல் ஆட்டம் கிட்ட ஒரு வேக்கன்ட் ஆர்பிட்டல் இருக்கா, எந்த எலக்ட்ரான்ஸுமே இல்ல. லிகன் கிட்ட என்ன இருக்கு, 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது. ரெண்டு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஆர்பிட்டல்ஸும் லிகன்ஸோட ஆர்பிட்டல்ஸ் என்ன பண்றாங்க ஓவர்லாப் ஆக்கி எனக்கு என்ன பண்றாங்க ஒரு கோஆர்டினேட் பாண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபார்ம் பண்ணிருக்காங்க டியூ டு த ஓவர்லாப் between the orbitals. சோ ரெண்டு பேரும் ஓவர்லாப் ஆகுறதோட என்ன பண்றாங்க ஒரு கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா
ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ நம்ம எப்படி ஜியோமெட்ரிய ஃபார்ம் பண்றது? நான் அங்கேயே சொன்ன மாரிதான். எனக்கு 2 ஜியோமெட்ரி வருதா? ஒண்ணு D2sp3ன்னு வருது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா sp3d2ன்னு வருது. ஒண்ணு வந்து DSP2 அப்படின்னு வருது. இன்னொன்னு வந்து SP3 வருது. எப்ப இதெல்லாம் வருது அப்படின்றது நமக்கு தெரியாது. எதனால வருது அப்படின்றதுக்காக இங்க கொடுத்திருப்பாங்க. சோ இங்க பாருங்க, மெட்டல் டு லிகண்ட் இன்டராக்ஷன்ஸ், மெட்டலும் லிகண்டும் இன்டராக்ட் ஆகும்போது the geometry of the compound எதனால அட்டாக் ஆகுது, மோஸ்ட்லி எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா பை த லிகண்ட்ஸ். ஓகேவா? சோ இப்ப இங்க லிகண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா 2 டைப் ஆஃப் லிகண்ட்ஸ் பிரிக்கிறாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா வீக் ஃபீல்ட் லிகண்ட், இன்னொன்னு என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். வீக் ஃபீல்ட் லிகண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து பேர் அப் பண்ணாது. சோ இது என்ன பேர் அப் பண்ணாது அப்படின்றதுக்குலாம் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, நான் வந்து சொல்லித்தரேன். The complex found by weak field ligand is usually paramagnetic. என்னது paramagnetic சொல்றாங்க. இது என்ன, இதெல்லாம் நம்ம அடுத்த எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். இங்க என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா weak field ligand பாக்குறப்போ it does not cause the electron to pair up பண்ண விடாது. ஓகேவா? மோஸ்ட்லி வீக் ஃபீல்ட் லிகண்ட்ஸ் எதுவா இருக்கும் அப்படின்னா ஹாலஜன் ஆட்டம்ஸா தான் இருக்கும். ஹாலஜன் ஆட்டம்ஸ் லைக் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வீக் ஃபீல்ட் லிகண்ட். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் வந்து வீக் ஃபீல்ட் லிகண்டுக்கு அப்படியே ஆப்போசிட். அது என்ன பண்ணுது, எலக்ட்ரான்ஸ் வந்து ரிச் எலக்ட்ரான் கூட பேர் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? சோ thus the complex formed by strong field ligand is diamagnetic. இது என்ன சொல்லப்படுது அப்படின்றதுதான் நம்ம இங்க பார்க்கணும். ஓகே, இங்க பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கேன். CONH6 + 3 காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? கொபால்ட்டுடைய நம்மளுக்கு என்ன தெரியும், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியும். அது என்னன்னு தெரியும் நம்மளுக்கு 3d7 4s2 +3 ஸ்டேட்ல இருக்கிறப்போ 3d6. ஓகேவா? NH3 வந்து இங்க ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். நான் எதனால NH3 ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் அப்படின்றதுக்கெல்லாம் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். சோ இங்க NH3 வந்து இங்க ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இது இந்த பாயிண்ட் இப்ப இது வரைக்கும் பார்க்கலாம். NH3 வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். சோ கொபால்ட்டோட ஃபர்ஸ்ட் என்னது 3d7 4s2. இப்போ +3 ஸ்டேட்ல எப்படி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, 3d6ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த ஆர்பிட்டல் அப்படியே வரைகிறேன். ஓகேவா? இது வந்து 3D. 3Dக்கு பக்கத்துல யாரு இருக்கு அப்படின்னா 4s இருப்பாங்களா, 4s இருக்கு. இப்போ அது இந்த சைடு 4p ஆர்பிட்டலும் இருக்கு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா 3d6 இருக்கா. சோ அப்போ வந்து இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. இதுல மட்டும் ஆப்போசிட்ல இருக்கு. ஓகேவா? இந்த பாக்ஸ்ல மட்டும் ஆப்போசிட் ஸ்பின்ல மொத்தமா 6 எலக்ட்ரான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா NH3 என்னது, இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் பார்த்தோமா. இது என்ன இங்க குழப்புது அப்படின்னா, இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா பேர் அப் பண்ண வச்சிருக்கு. ஒண்ணுக்குள்ளேயும் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்டா இருக்கிறது இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணிடுது அப்படின்னா பேர் அப் பண்ண வச்சிருக்கு. ஓகேயா? சோ அப்ப பேர் அப் பண்ண வச்சதுட்டு எனக்கு எப்படி இருக்கும், இது இங்க பேர் அப் ஆயிடும், இது என்ன ஆகிடும் இங்க பேர் அப் ஆயிடும். இந்த 2 ஆர்பிட்டல் வந்து எனக்கு என்னவா இருக்கு, மிச்சமா இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி இந்த சைடு எனக்கு என்ன இருக்கு, எஸ்ஸும் பியும் இருக்கு. இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த NH3 மாலிகுல் வந்து அட்டாக் ஆக ஆரம்பிச்சிருது இந்த 2 இடத்துல. ஓகேவா? சோ இது என்னது 3D, இது வந்து 4s, இது வந்து 4p. இங்க இது அட்டாக் ஆகுறதுக்கு அதோட கான்ஃபிகரேஷன் என்னது, D2sp3 கான்ஃபிகரேஷன். ஓகேவா? NH3 மாலிகுல் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னா 6 மாலிகுல்ஸ் இருக்கா. இப்போ ஒவ்வொரு மாலிகுலும் என்ன பண்ணுது, ஒவ்வொரு ஆர்பிட்டல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்கியூபை பண்ண ஆரம்பிச்சிடும். சோ இவங்க எல்லாரும் ஒன்றொன்னு ஆக்கியூபை பண்ண தோக்கி நமக்கு என்ன கான்ஃபிகரேஷன் வருது, D2sp3 வருது. ஓகேவா? சோ இது எனக்கு புரியுது. இப்போ எப்படி வீக் ஃபீல்ட் லிகண்ட்ஸ், இப்ப அடுத்து பாருங்க, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் இட் ஜெனரேட்ஸ் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா இங்க பாருங்க, நீங்க வந்து ரூம்ல இருக்கீங்க, ஹாஸ்டல் ரூம்ல. சோ 2 ஃப்ளோர் இருக்கு. நீங்க என்ன பண்றாங்கன்னா ஒரே ஃப்ளோர்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எல்லாம் ஆக்கியபை ஆகி ஒரு ஃப்ளோர்ல வந்து ஆல்ரெடி பேரப் ஆன ஒருத்தவங்கள்ட்ட ரூம் கொடுக்குறாங்க. இன்னொருத்தர் என்ன பண்றாங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்ல வந்து ஒரே ஒரு ரூம் தான், நீங்க தனியா இருந்துக்கலாம். சோ இப்ப பேரப் ஆன தொட்டு நீங்களால என்ன பண்ண முடியாது, உங்களால ஃப்ரீயா சுத்த முடியாது. ஓகேவா? பட் இதே நீங்க வெளியில தனியா இருக்கிறப்போ நீங்க என்ன பண்ணலாம், நிறைய என்ன பண்ணலாம், சுத்தம் தனியா இருக்கு. சோ இப்ப இங்க இது பேரப் ஆன தொட்டு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், இட் இஸ் ஜெனரேட்டிங்
லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இட் ஜெனரேட்ஸ் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் தான் என்ன ஆகுது, இது எல்லாமே என்ன ஆகுது, உள்ளாரே தானே பாண்ட் ஆயிருக்குது, உள்ளாரே பேரட் ஆகுதானே ஆகுது. சோ அதனால இது என்ன பண்ணுது, இட் இஸ் ஜெனரேட்டிங் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? இப்ப அடுத்து வந்து இதே எக்ஸாம்பிளுக்கு போனா, இப்ப அடுத்து என்ன பண்ணிக்கலாம், கோபால்ட் F6-3 எடுத்திருக்காங்க. கோபால்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3d7 4s2. கரெக்டா? பட் +3 எப்படி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும், 3d6 எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். கரெக்டா? சோ இப்ப எப்படி நம்ம இங்க எழுதலாம், 4s and 4 இங்க வந்து 4d நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? +3 இருக்கிற தொட்டு 6 இருக்கா இங்க. சோ அப்ப இங்க வந்து 1 2 3 4 5 6. இப்போ இது வீக் ஃபீல்ட் லிகண்ட் என்ன பார்த்தோம், ஹாலஜன்ஸ் எல்லாமே என்னது வீக் ஃபீல்ட் லிகண்ட்னு பார்த்தோமா, இது என்ன பண்ணாது, எலக்ட்ரான்ஸை பேர் அப் பண்ணாது, இது அப்படியே வச்சிருக்கும். ஓகேவா? சோ வர NH3 மாலிகுல் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன ஆகும், பாண்ட வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். இங்க 4 ஃபார்ம் பண்ணிருச்சா, இங்க 2. சோ இப்ப கான்ஃபிகரேஷன் என்னது, S3D2 ஹைபிரிடைசேஷன். இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா தனித்தனி ரூம்ஸ்ல பிரசென்ட் ஆயிருக்கா, தனித்தனி ரூம்ஸ் அந்த மாதிரி பேர் அப் ஆகல. சோ இது தனித்தனி ரூம்ஸ்ல பிரசென்ட் ஆயிருக்கிறது இட் இஸ் ஜெனரேட்டிங் அ வாட், ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். அண்ட் இது என்ன பண்ணுது அப்படின்னா இங்க பாண்ட் ஆகல, வெளியில போய் இன்னொரு ஆர்பிட்டல் கூட என்ன ஆகுது, பாண்ட் ஆகுது. சோ அதனால இது என்னது, அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். ஓகேயா? இப்ப அதே மாதிரி நிக்கல் CN4-2. சோ இப்ப CN என்னது அப்படின்னா இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். ஓகேவா? சோ இப்ப நிக்கலோட கான்ஃபிகரேஷன் என்னது, 3d8 4s2. சோ நிக்கல் +2 எப்படி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும்னா 3d8 பார்த்திருப்போமா, இங்க என்ன பார்த்திருக்கோம், 3d8 இருக்கு. சைடு என்னது, இட்ஸ் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். ஓகேவா? இந்த 3 பாயிண்ட் புரியுது இல்ல. சோ இப்ப நம்ம என்ன பண்றோம், ஆர்பிட்டல் ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். 3d8 8. சோ இங்க பிரசன்ட் ஆயிருக்க தொட்டு இது என்ன பண்றோம் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் 3d+4. சோ என்ன பண்ணிடும் அப்படின்னா இங்க ஷிஃப்ட் பண்ணிடுவோம். சோ ஒரு ஆர்பிட்டல் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க இங்க வந்து ஷிஃப்ட் ஆனதுக்கு இது வந்து வேக்கன்ட் ஆயிடும். அண்ட் அதே மாதிரி இங்க வந்து S இருக்கும். சோ இப்ப எப்படி இருக்கும், இங்க 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 ஃபார்ம் பண்ணிடும். சோ அப்ப ஹைபிரிடைசேஷன் என்னது, sp2 ஸ்கொயர் பிளேனர். இங்க எல்லாம் என்ன ஆயிடும் அப்படின்னா சைனைட் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சோம், CN 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 and CN. ஓகேவா? சோ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்டா இருக்கிறது இட் இஸ் ஃபார்மிங் ஆல் எலக்ட்ரான்ஸ் டு பேர் அப். அதான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த டயகிராம் எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. ஓகேயா? இப்ப அடுத்து நிக்கல் Cl4-2. நிக்கலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம இதெல்லாம் பார்த்திருக்கோம். +2ல 3d8. ஹாலஜன் குரூப் வந்து வீக் ஃபீல்ட் லிகண்ட்னு தெரியுமா, சோ நான் இங்க 3d8 ன்னு எழுதுறேன். பேர் பண்ணாது, இது 3d, இது வந்து 4s, இது வந்து 4p. ஓகேவா? பேரப் இது பண்ணாதான், பண்ணாத தொட்டு என்ன ஆகும் அப்படின்னா இங்க இங்க என்ன ஆகும், Cl வந்து பாண்ட ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு. சப்டிஷன் பாருங்க, ஒரு S அண்ட் 3 P. கரெக்டா? சோ அப்போ sp3 ஹைபிரிடைசேஷன். அதே மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு d ஆர்பிட்டல், ஒரு s ஆர்பிட்டல், 2 p ஆர்பிட்டல். அப்போ DsP2. அதனால என்ன பண்ணிருக்கோம், DsP2 எழுதிருக்கோம். ஓகேயா? ஓகே. சோ இதுல எது வந்து வீக் ஃபீல்ட் லிகண்ட், எது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் வச்சு பாக்குறப்போ இங்க பாருங்க, I-Br-SCN-Cl-S-2 இதுதான் என்னுடைய ஆர்டர். இதுல பாக்குறப்போ H2O வரைக்கும் எல்லாமே என்னது, வீக் ஃபீல்ட் லிகண்ட். இந்த ஆர்டர்ல வச்சு நம்ம என்ன பண்ணணும், லிகண்டுடைய ஆர்டர், லிகண்ட் எது வந்து வீக் ஃபீல்ட் லிகண்ட், எது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் பார்க்கணும். இங்க இருக்கிறது இந்த அமோனியா EnCN-CO இது எல்லாமே என்னது, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். சோ இந்த ஆர்டர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதை இங்க எழுதியிருக்கேன். I brought cool stuff for our happy new engineering night coding camp.
சோ இந்த ஆர்டரை வந்து நம்ம இந்த மாதிரி நேம் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இதுல மோஸ்ட்லி நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா கொஸ்டின்ல சால்வ் பண்றப்போ சைனைட் CO EN which is ethanamine டை ethanamine பார்த்தோம்ல அதே மாதிரி அதே ethanamine NH3 இது எல்லாமே என்னது ஸ்ட்ராங் ஃபீல் லிகண்ட். ஓகேவா? இந்த சைட் பாக்குறப்போ வீக் ஃபீல் லிகண்ட் என்ன இருக்கு மோஸ்ட்லி ஹாலஜன்ஸ் தான் என்ன பண்ணிருப்பாங்க கொஸ்டின்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. இல்ல அப்படின்னா OH மைனஸ் கொடுத்திருப்பாங்க. அப்புறம் ஆக்சாலேட் அப்புறம் H2 இதெல்லாம் என்ன ஆகுது வீக் ஃபீல் லிகண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸ்ட்ராங் ஃபீல் லிகண்ட்ல சைனைட் கோபால்ட் EN NH3 வீக் ஃபீல் லிகண்ட் என்ன அப்படின்னா ஹாலஜன் ஹைட்ராக்சைட் அயோன் அப்புறம் ஆக்சாலேட் அண்ட் வாட்டர் ஆக்வா. இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ என்ன பாராமேக்னெட்டிக் டயாமேக்னெட்டிக் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோமா? பாராமேக்னெட்டிக் டயாமேக்னெட்டிக்னா என்ன அப்படின்னா இங்க பாருங்க நம்மளுக்கு தெரியும் மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா mu equal to root over n into n plus 2. இங்க n அப்படின்றது என்ன அப்படின்னா அன்பேர்ட் எலக்ட்ரான். ஓகேவா? சோ இங்க பாருங்களேன் வீக் ஃபீல் லிகண்ட் பாருங்க. வீக் ஃபீல் லிகண்ட்ல பாக்குறப்போ இங்க அட்லீஸ்ட் 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இங்க பாருங்க 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. பட் இதே நான் ஸ்ட்ராங் ஃபீல் லிகண்ட்ல பாக்குறப்போ இங்க பாருங்க அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இல்ல. கரெக்டா எல்லாமே பேரப் ஆயிருக்கு. சோ அப்ப அதனால என்ன ஆகுது வீக் ஃபீல் லிகண்ட் they will create unpaired electrons வந்து present ஆயிருக்கும். சோ அதனால இவங்க என்ன ஆகுறாங்க பாராமேக்னெட்டிக்கா ஆகுறாங்க. பாரா ஸ்ட்ராங் ஃபீல் லிகண்ட் என்ன பண்ணாது அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கொடுக்காது. சோ இட் will become dia. மியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் நம்ம எந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா n into n plus 2 bm கோர் மேக்னெட்டான் இது bm ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சோ இப்ப வாங்க கொஸ்டின் சால்வ் பண்ண போகலாம். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ MnBr4 minus 2 Mnோட கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா 3d5 4s2. ஓகேவா? அண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா -2ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. சோ அப்போ 3d5 ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் Br4 என்னது இங்க இட் இஸ் a weak field ligand கரெக்டா? சோ அப்ப 3d அப்படியே என்ன பண்ணாது பேரே பண்ணாது 4s அண்ட் 4p ஆர்பிட்டல் கூட எல்லாம் என்ன ஆரம்பிச்சிடும் Br வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இங்க ஃபுல்லா Br 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 Br. சோ இப்ப கான்ஃபிகரேஷன் என்னது ஒரு S அண்ட் 3 p கரெக்டா? sp3 அண்ட் இது இந்த மாலிகுல் என்ன ஆகாது பேரப்பே ஆகாதா? சோ இப்ப இது என்னது பாராமேக்னெட்டிக். ஓகேயா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் உனக்கு என்னது sp3 கான்ஃபிகரேஷன் அண்ட் பாராமேக்னெட்டிக். have a A. அடுத்து பாருங்க FeF6 3 minus. சோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா Fe plus 3. Fe ஓட கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா 3d6 4s2 plus 3 ஸ்டேட்ல எப்படி இருக்கும் 3d5 இருக்குமா? எப்படி எழுதுவேன் இப்படி எழுதுவேன். ஓகேவா? இப்ப அடுத்த இது என்ன ஆகிரும் அப்படின்னா இது வந்து 3d இது வந்து 4s இது வந்து 4p இங்க வந்து 4d இருக்கு. இப்போ இங்க 4sல பாக்குறப்ப என்ன ஆகிடும் இங்க ஒரு f இங்க ஒரு f இங்க ஒரு f 4 போயிடுச்சா? ஓ இங்க 2 f. சோ இப்ப கான்ஃபிகரேஷன் என்னது sp3d2 அண்ட் என்னது பாராமேக்னெட்டிக் எதனால அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிற தொட்டு B. ஓகேவா? சோ இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க COC2O4 C2O3 -3 சொல்லிருக்காங்க. COC2O4 -3 இங்க பாருங்க ஆக்சாலேட் அயான் எங்க இருக்கு அப்படின்னா C2O4 3 -3 இருக்கா? இது என்ன பார்த்திருக்கோம் நம்ம ஆக்சாலேட் அயான் என்ன அப்படின்னா இட்ஸ் ஸ்ட்ராங் ஃபீல் லிகண்ட். ஓகேயா? ஓகே. சோ இப்ப ஸ்ட்ராங் ஃபீல் லிகண்டா இருக்கிறது CO -3. இப்போ கோபால்ட் +3 ஸ்டேட்ல இருக்கும். கோபால்ட் + ஸ்டேட் என்னது 3d7 and 4s2.
3d6 இருக்குமா? எப்படி இருக்கும்? 6 இருக்குமா? இது என்னது? இது இஸ் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். கரெக்டா? சோ என்ன பண்ணும் அப்படின்னா பேர் அப் பண்ண வச்சிருக்கோம். சோ பேர் அப் பண்ண வச்சதுக்கு அப்புறம் இங்க என்ன ஆகுது அப்படின்னா 2 வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த சைடு ஒரு எஸ் அண்ட் இந்த சைடு 3 3. சோ அப்ப கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா D2sp3 அண்ட் டயாமேக்னெட்டிக். ஓகேவா? சோ இப்போ இதுதான் என்னது? சி அண்ட் இது வந்து என்னது? இது வந்து பாராமேக்னெட்டிக்ல பார்த்தோம். ஏ அண்ட் எஃப் இது என்னது? sp3d2 அண்ட் இட் இஸ் பாராமேக்னெட்டிக். இதுதான் என்னது? டி. நிக்கல் கார்பன் எப்படின்னா இட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் கார்பன் லிக்விட். சோ இப்ப வரக்கூடியது என்னது? sp3 இருந்தா கூட தட் இட் மஸ்ட் பி வாட்? டயாமேக்னெட்டிக்கா தான் இருக்க முடியும். எதனால அப்படின்னா இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் கார்பன் லிக்விட். ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸஸ் தட் ஆர் லோ ஸ்பின். லோ ஸ்பின்ன்றாங்க. லோ ஸ்பின்னா என்னது? It must be bonded with some strong field ligand. Homoleptic complex. இது homoleptic complex இது இல்ல. கரெக்டா? இது homoleptic தான். இது homoleptic. இது எல்லாமே homoleptic. அதுல low spin என்னது? It should be bonded with some எதுவா இருக்கணும்? It should be bonded with some strong field ligand. Strong field ligand நீங்க என்னன்னு பாருங்க. Cyanide it is a strong field ligand. So அப்போ C and அமோனியாவும் என்னதான்? Strong field ligand தான் இருக்க முடியும். So அப்போ இதுவும் என்னது? C and D. Both are what? ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகன்ஸ். சோ அவங்களாலதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ் ஜெனரேட் பண்ண முடியும். ஓகேவா? சோ இது ரெண்டுல எது அப்படின்னு அதுதான் இங்க பாத்துருக்காங்க. சி அண்ட் டி ஒன்லி. அதான் என்னது? கரெக்ட் ஆப்ஷன். எதனால பாக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாலிகுல் இருக்கிறப்போ எதெல்லாம் வந்து ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் நீங்க கொடுத்துருக்காங்களா? ஹோமோலெப்டிக்னா சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க டிஃப்ரெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ அது வந்து ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸஸ் கிடையாது. ஓகேவா? லோ ஸ்பின்னா என்னது? இட் மஸ்ட் பி பாண்டட் வித் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் பாக்குறப்போ இது இல்ல என்னது? எஃப்இ வந்து லைக் எஃப் என்னது அப்படின்னா இட் இஸ் வீக் ஃபீல்ட் லிகண்ட். அதே மாதிரி இங்க H2O என்னதான்? வீக் ஃபீல்ட் லிகண்ட் தான். சோ இப்போ இங்க cyanide and NH3 both are strong field ligand. சோ இப்போ ஆப்ஷன் என்னது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். Which one of the following will exhibit least paramagnetic behavior? இது எல்லாமே homoleptic complexes தான். Least paramagnetic behavior. இங்க H2O என்னது? It is a weak field ligand. கரெக்டா? வீக் ஃபீல்ட் லிகண்ட்னா என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸ் வந்து பேர் அப் பண்ணவே பண்ணாது. கரெக்டா? சோ இங்க Fe+2 கான்ஃபிகரேஷன் எழுதுங்களேன். 3d6 3d6 எப்படி இருக்கும்? Fe வந்து மொத்தமா என்னது? 3d6 4s2 Fe+2 ஸ்டேட் இட் will be 3d6. ஓகேவா? இங்க 4 இருக்கு. வரக்கூடிய H2O6 என்ன பண்ணும் அப்படின்னா புது ஆர்பிட்டல் கூட என்ன பண்ணி பேர் அப் ஆயிடும். அது எல்லாமே பேர்டு. கரெக்டா? இப்படி இருக்குமா? இங்க எஸ், இங்க 3 பி அண்ட் இங்க வந்து 4 டில இது 2 எடுத்துப்போம். சோ இது sp3d2 கான்ஃபிகரேஷன். எத்தனை பேர் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 4. ஓகேவா? அடுத்து பாருங்க Mn+2 எடுத்துக்கோங்க. Mn+2 என்ன ஆகுது? கான்ஃபிகரேஷன் வந்து 3d5. 3d5 இருக்கிறதுக்கு இப்படி இருக்குமா? இதே மாதிரி வர H2 மாலிகுல் எப்படி எடுத்துக்கும்? இந்த ஆர்பிட்டல்ஸ்ல எடுத்துக்கும் sp3d2 கான்ஃபிகரேஷனுக்கு. சோ அப்ப இது கிட்ட எத்தனை பேரா இது இருக்கு அப்படின்னா 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்ப அடுத்து கோபால்ட் பாருங்க. கோபால்ட்+2 கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா 3d7 4s2 3d7. 3d7ல எப்படி எக்ஸிஸ்டா இருக்கும்? 6 and 7. எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பாருங்க 3. வரக்கூடிய H2O என்ன பண்ணிக்கும்? இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணிக்கும் அப்படின்னா பாண்ட வந்து ஃபார்ம் பண்ணிருக்கும். கரெக்டா? சோ இதுதான் என்னது? மொத்தமாவே அன்பேர்டா இருக்கு. சோ அடுத்து 3. குரோமியம் பாருங்க. குரோமியம் +2 கான்ஃபிகரேஷன் என்னது அப்படின்னா 3d5 and 4s2. சோ +2 ஸ்டேட்ல பாக்குறப்போ 3d4 இருக்குமா? 1 2 3 4. இப்போ வரக்கூடிய ஆட்டம் வந்து இதை விட்டுரும். விட்டதுக்கு அப்புறம் புது s ஆர்பிட்டல் அண்ட் புது p ஆர்பிட்டல் புது d ஆர்பிட்டல் கூட ஃபார்ம் பண்ணிருக்கோம். சோ இப்ப இதுல அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. சோ அப்ப ஆப்ஷன் என்னதான்? சி தான். இது எப்படி நீங்க அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வச்சு நீங்க எப்படி பாராமேக்னெட்டிக் பிஹேவியர் சொல்லலாம் அப்படின்னா நம்ம
மேக்னெட்டிக் மொமெண்ட்னு பார்த்திருக்கோமா? மேக்னெட்டிக் மொமெண்ட் ஃபார்முலா என்னது அப்படின்னா mu ஈக்குவல் டு ரூட் ஓவர் n இன்டூ n பிளஸ் 2. நீங்க அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்து எத்தனை இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த மியூ வேல்யூ சேஞ்ச் ஆகும். சோ இப்ப இங்க அன்பேர்ட் எலக்ட்ரான் 3 இருக்கிற தொட்டு இது எக்ஸிபிட் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் பிஹேவியரும் என்னவா தான் இருக்கும்? கம்மியா தான் இருக்கும். சோ இங்க பாருங்க, ரூட் ஓவர் 3 இன்டூ 5 ரூட் 15 bm தான் என்ன பண்ண முடியும்? இட் கேன் எக்ஸிபிட் விச் இஸ் அரௌண்ட் 3.92 bm. தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா? பட் ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இட் வில் எக்ஸிபிட் மோர் தேன் தட். ஓகேவா? ஸோ இப்போ லீஸ்ட் பேராமேக்னெட்டிக் பிஹேவியர் என்னது? ஒன்லி சி ஆப்ஷன் தான். ஸோ இதுதான் நம்ம பேலன்ஸ் பாயிண்ட் தேடி பார்த்துட்டு அது கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.